ஆம் நமோ நாராயணா. இது வரைக்கும் நம்ம 15 திவ்ய தேசம் சேவிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 16வது திவ்ய தேசம். 16வது திவ்ய தேசத்துக்கு பேர் திருக்கண்ணமங்கை. இந்த கோவிலோட மூலவ பெருமாள் பேர் பக்தவட்சல பெருமாள் இல்லைனா பத்ராவி பெருமாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெருமாளுக்கு ஏன் பத்ராவி பெருமாள் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, பக்தர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஆவி மாதிரி வேகமாக வந்து காப்பாற்றுவாராம். ஆவினா புகை அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த ஆவியை குறிக்கிறது தான் அந்த சொல். தாயார் பேர் அபிஷேகவள்ளி இல்லைனா கண்ணமங்கை நாயகி அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலோட வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடையரா. அப்போது அதுலேருந்து பல பொருட்கள் வருது. அப்போ மகாலட்சுமி தாயாரும் வரா. மகாலட்சுமி தாயார் வந்த உடனே மகாவிஷ்ணுவை பார்க்குறா. மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அது வந்து விஷ்ணு கிட்ட சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது. அதனால் பூலோகத்தில் இருக்கிற ஒரு வனத்துக்கு வரா. வந்து அங்கே பெருமாளை நினச்சிண்டு தவம் பண்ணுறா. இதை தெரிஞ்சுட்ட பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னோட தளபதியான விக்ஷக்சேனரை பூலோகத்துக்கு அனுப்புகிறார். அவர் போய் தாயார்கிட்ட பெருமாளுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த கோவிலில் வந்து விக்ஷக்சேனருக்கு ஒரு சன்னதி இருக்குது. அதில் வந்து 2 கரங்களோடு தான் விக்ஷக்சேனர் இருக்கார். மற்ற எல்லா கோவிலையும் 4 கையோடு இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் 2 கையோட சேவை சாதிக்கிறார். அதுக்கப்புறமா சிவன் என்ன பண்ணுறார், இப்போ கல்யாணம் நடக்க போகிறது. அதனால் பாதுகாப்பு வேணும் இல்லையா? அதனால் 4 பக்கமுமே இந்த கோவிலில் பாதுகாப்பாக இருக்காராம் சிவபெருமான். அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாரும் பூலோகத்துக்கு வராராம். வந்தால் இடம் பத்தாது இல்லையா? அதனால் ஒரு தேனடை உருவாக்கி அதில் தேனீக்களாக உட்காந்து இந்த கல்யாணத்தை அவள் பார்க்குறாளாம். இன்றைக்கும் இந்த கோவிலில் அந்த சன்னதிக்கு வெளியில் ஒரு தேனடை இருக்குது. அது பல யுகங்களாக அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. தேனீக்களும் அதில் இன்னும் இருக்குது. அதெல்லாம் தேவர்கள் அப்படின்னு சொல்கிறா. இந்த கோவிலில் பெருமாளும் தாயாரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறா. அதனால் பெருமாள் வரணும். அவர் எப்படி வரார் அப்படின்னா, பார்க்கடல் அப்படின்ற பெரிய கடலை தாண்டி வந்து தான் தாயாரை கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால் இங்கே இருக்கிற உற்சவர் பேர் என்ன அப்படின்னா பெரும்புறக்கடல். கடலை தாண்டி வந்து பெருமாளும் தாயாரும் இந்த கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கிறா. இப்போது இந்த இடத்துல வந்து மகாலட்சுமி தாயார் தவம் இருந்தா இல்லையா? அதனால் இந்த இடத்த லக்ஷ்மி வனம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தா. இப்போ ஏன் இந்த கோவிலை வந்து திருக்கண்ணமங்கை அப்படின்னு சொல்கிறான்னா, அதுக்கு காரணம் இருக்குது. இப்போது இந்த சுட்டு வட்டாரத்தில் மொத்தம் 5 கிருஷ்ணர் கோவில் இருக்கான். அதனால் அந்த 5 கோவிலையும் சேர்த்து எப்படி சொல்லுவான்னா பஞ்ச கண்ண க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவா. அதனால் அந்த கண்ண அப்படின்ற பேர் இருக்குது. திருன்றது மரியாதைக்காக இருக்குதுன்னு நமக்கே தெரியும். மங்கைன்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நாதமுனி சுவாமிகள் இருக்கார் இல்லையா? அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். அவருக்கு நிறைய சீடர்கள். அதில் ஒருத்தர் பேர் வந்து திருமங்கை ஆண்டான். இந்த திருமங்கை ஆண்டான் சுவாமிகள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கோவிலை சுத்தம் பண்ணுறது, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது, சதா சர்வ காலமும் பகவானே கதி அப்படின்னு இருக்கக்கூடியவர் தான் அந்த திருமங்கை ஆண்டான் சுவாமிகள். அவர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கார், வேத பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கார். திடீர்னு நாய் உருவம் எடுக்கிறார். சன்னதிக்குள்ளே போகிறார். ஜோதியாக மாறுறார். பெருமாளோட கலந்துடுறார். இதை பார்த்த உடனே ஆஹா, இவர் எவ்வளோ பக்தி சக்தியானவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மங்கை அப்படின்ற பேரை இந்த ஊர் கூட போட்டுடுறார். அதனால தான் இந்த ஊருக்கு திருக்கண்ணமங்கை அப்படின்ற பேர் வந்தது. இந்த திருமங்கையாண்டான் சுவாமிகளோட நினைவாக இவ என்ன பண்ணுறா அப்படின்னா, ஆணி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவரான் அவர். அதனால் ஆணி திருவோணத்தன்னைக்கு இந்த கோவிலை வந்து சிறப்பாக வந்து அவள் கொண்டாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பெருமாளன் தாயாரும் இங்கே கல்யாணம் பண்ணிட்டா இல்லையா? அதனால் இந்த இடத்த வந்து கிருஷ்ணமங்கல க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குது. அது என்னென்னா சப்த அமிர்த க்ஷேத்திரம் இல்லைனா சப்த புண்ணிய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் 7 புனித அம்சம் இருக்கான். அது என்ன 7 புனித அம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கோவிலுக்கு விமானம்னு சொல்லுவா இல்லையா? அந்த விமானம் இந்த கோவிலில் இருக்குது. அது பேர் உத்பல விமானம். அதே மாதிரி மண்டபம்னா ஹால். இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு ஹால்லாம் எடுப்பா இல்லையா? பெருமாளுக்கும் தாயாருக்கும் இங்கே கல்யாணம் நடந்திருக்கு. அதனால் மண்டபமும் இந்த கோவிலில் இருக்குது. அதுக்கப்புறம் வனம்.
அந்த ஊரே வந்து காடாக இருந்தது. லக்ஷ்மி வனம்னு பேருன்னு பார்த்தோம் இல்லையா, அதனால் வனமும் இந்த ஊரில் இருக்குது. நதியும் இந்த இடத்துல ஓடின்னு இருக்கு. க்ஷேத்திரம், பெருமாளுக்கும் தாயாருக்குமே கல்யாணம் ஆகிருக்கு. இது எவ்வளோ பெரிய க்ஷேத்திரம், அதனால் அது ஒரு புனித ஸ்தலம். நகரம்னா எல்லாம் கிடைக்கணும். இது காய்கறி கனி எல்லாமே இந்த ஊரில் கிடைக்கும். இது ஒரு நல்ல டவுனு, அதனால் அதுவும் இந்த கோவிலில் இருக்குது. அப்புறம் புஷ்கரணி பேர் தர்ஷன புஷ்கரணி அப்படின்னு பேர். இந்த புஷ்கரணி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகவான் திருவிக்ரமதாரம் எடுக்கிறாராம். அப்போது அவரோட ஒரு கால் வந்து மேலே தூக்குறாரு இல்லையா, அது பிரம்மலோகத்துக்கு வரைக்கும் போச்சு. அப்போது பிரம்மாவோட கமண்டலம் இருந்தது, அதில் வந்து எப்பயுமே கங்கை நதி இருக்கும். அது அப்படி சாஞ்சுது. உடனே பிரம்மா ஓடி வந்து அந்த கமண்டலத்தை எடுத்து விஷ்ணுவுக்கு பாத பூஜை பண்ணுறார். அது கால் ரொம்ப பெருசு விஷ்ணுவுக்கு. இவர் வந்து அந்த ஜலம் கொட்டும்போது அது 4 பக்கமும் வழியறது. அப்போ ஒரு பக்கம் வழிஞ்ச தண்ணி வந்து ஒரு புஷ்கரணியாக தேங்கி போய்ட்டுறது. அதுதான் வந்து தர்சன் புஷ்கரணி அப்படின்னு சொல்கிறா. அதுதான் இந்த கோவிலில் இருக்குது. அதுக்கப்புறம் பெருமாளும் தாயாரும் கல்யாணம் பண்ணிட்டா இல்லையா, அதுக்கப்புறமா பெருமாள் என்ன பண்ணுறாருனா இந்த புஷ்கரணி ஜலத்தை எடுத்து தாயாருக்கு அபிஷேகம் பண்ணுறாராம். அதுக்கப்புறம் தான் தன்னோட பட்டத்து ராணியாக வந்து தாயாரை ஆக்கிக்கிறார் பெருமாள். அப்படி அபிஷேகம் பண்ணுறாரு இல்லையா, அதனால் இந்த தாயாருக்கு அபிஷேகவல்லி அப்படின்ற திருநாமம் இந்த தாயாருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா இதில் இன்னொரு கதையும் இருக்குது. சந்திர பகவான் இருக்கார் இல்லையா, அவருக்கு மொத்தம் 27 பொண்டாட்டி. அவள் 27 பேருக்கும் ஒரே அப்பா தான். அவர் பேர் வந்து தக்ஷன் பிரஜாபதி அப்படின்றது அவருடைய பேர். எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி தான் பார்த்துக்கணும், 27 பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி பார்த்துக்கணுன்றது அவரோட ஆசை. ஆனால் நம்ம சந்திர பகவானுக்கு ரோஹிணியை மட்டும்தான் ரொம்ப பிடிக்குமா, மற்ற 26 பொண்டாட்டிகளையும் அந்த அளவுக்கு மதிக்கலை. அதனால் இந்த தக்ஷன் பிரஜாபதிக்கு கோவம் வந்துடுது. நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு உனக்கு திமிரு, நீ வந்து பொலிவாக இருக்க, உன்னோட பொலிவெல்லாம் குறைஞ்சிடணும், உன்னோட அழகெல்லாம் குறைஞ்சிடணும்னு சந்திர பகவானுக்கு இந்த பிரஜாபதி சாபம் கொடுத்துட்றார். அதனால் சந்திர பகவான் வந்து தன்னோட பொலிவை இழந்துடுறார். பூலோகத்தில் அப்படி அலைஞ்சின்ட்டுருக்கார். அப்போது நம்ம சொல்லின்னு இருக்க இந்த புஷ்கரணி பக்கம் வரார். வந்த உடனே அவருக்கு ஒரு பொலிவு வந்துடுறது. ஆஹா, இந்த ஜலத்தை பார்த்தாலே நமக்கு பொலிவு வருதே, இதில் குளித்தா நமக்கு எவ்வளோ பொலிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜலத்தில் குளிக்கிறாராம். அவரோட சாபம் அதோட தீந்து போயிடுதான். அப்படிப்பட்ட உன்னதமான புஷ்கரணி தான் இந்த தர்ஷன் புஷ்கரணி. அப்புறம் இந்த கோவிலுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு இருக்குது. நமக்கு மோட்சம் வேணும் அப்படின்னா இந்த கோவிலில் வந்து ஒரே ஒரு ராத்திரி தங்கினா போதும், நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் இந்த கோவிலில் வருணனும் ரோமச முனிவரும் வந்து இங்கே இருக்கிற பகவான் விஷ்ணுவை வணிகனதாக சொல்லப்படுறது. இந்த கோவிலோட விருட்சம் மகிழ மரம். அப்புறம் இந்த கோவிலுக்கு மங்களாசாசனம் பண்ணது திருமங்கை ஆழ்வார். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கோவிலை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.